எதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ போய் பார்க்கலாம். பாருங்கள், 1 kg சிக்கன் எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அப்புறம் 1 கப் சிக்கன் 65 மசாலா பொடி, 2 முட்டை, 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப் தயிர், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போது சிக்கனில் தயிரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேணும்னா தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறமா 1 லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை எடுத்துருக்கோம். இப்போ நல்லா ஃபுல்லாக அதை கலக்கி சிக்கனோட சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை ஃபுல்லாக நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் துளி கூட தண்ணி சேர்க்க மாட்டோம். அந்த தயிர் முட்டையிலேயே நம்ம வந்து கலந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம 65 மசாலா பொடியையும் அதோடு சேர்த்துடலாம். இதிலே வந்து உப்பு காரம்லாம் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலாலாம் பிடிச்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து நல்லா கையாலேயே சிக்கனை நம்ம மசாஜ் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்க்கல. பாருங்கள், இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் வெயிலில் வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிச்சு எடுப்போம். தயிர், இஞ்சி பூண்டு, முட்டையில் சிக்கன் பொடி மசாலாவோட நல்லா கலந்து ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ கலர் மாறிடுச்சு. நல்லா வெயிலில் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுவோம். அப்படியே மொத்தமாக அள்ளி போட்டோன்னா ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிக்கும். அதனால் தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சால் சிக்கன் ஹார்ட் ஆகாது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.